உங்கள் IMTVயில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிர் ஊட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொண்டு இன்றைய ஒரு கதையையும் இந்த கீர்த்தனைகளையும் இயற்றினவர்களுடைய பின்னணியத்தையும் நாங்கள் கூறி உங்களோட மகிழ்ச்சி அடைகிறேன். ஆறும் துணை இல்லையே என காதியான் திருப்பாலா உந்தன் ஐங்காயத்தின் அடைக்கலம் கொடுத்தாளுவாய் ஏசுநாதா. இது ஒரு அருமையான பாடல். இதில் பக்தி ஏதும் இல்லாது மாய சுகத்தை நாடிய பித்தனாய் பாடிலே என்ற நாள் எல்லாம் கெடுத்தேளே ஆகினேன் என் செய்வேன் ஆறும் துணை. இது எழுதுனது வேறு யாரும் இல்லை, கவிராயர் வேதநாயக சாஸ்திரியாரால் 1830 எழுதப்பட்டது. 1830 சொன்னால் இப்பொழுது ஏறக்குறைய 100 ஆண்டுகள் ஆகிவிட்டன. 100 ஆண்டுகளில் அதிகமான ஆண்டு ஆகிவிட்டது. 1900 ஆகிவிட்டது. அது தஞ்சையில் மிஷினரி ஊழியம் ஆரம்ப காலம். அந்நாட்களிலே இந்திய மக்கள் ஜாதி வைராக்கியம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள். இப்போ அதை விட ரொம்ப மோசமாக இருக்குதுன்னு நான் கேள்விப்படுகிறேன். அதுக்காகவே கவர்மெண்ட்டு சேர்ந்து ஜாதி அடிப்படையில் மக்களுடைய தரம் பிரிக்கிறார்கள், ஜாதி கூட்டம் என்று பிரிக்கிறார்கள். இது சொல்லும் பொழுது நான் இன்னொரு காரியத்தையும் சொல்ல வேண்டும். இந்த ஜாதி என்பதை குறித்து என்னுடைய புத்தகத்தில் இந்தியன் கல்ச்சர் அண்ட் கிறிஸ்டியானிட்டியில் நான் 7 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து எழுதி சிந்து நதிக்கரையினுடைய ஆராய்ச்சியிலும் சிந்து நதியிலே எப்படி ஜாதிகள் ஆரம்பித்தது என்றையும் உலகத்தில் வர வர திராவிடர்கள் ஆரியர்களால் தள்ளப்பட்டு வடபகுதியிலிருந்து அவர்கள் ஓட்டப்பட்டு இங்கே வந்து போக போக அவர்கள் கெட்ட ஜாதியாய் மாறிவிட்டார்கள் என்றும் நான் வாசித்திருக்கிறேன். இன்னும் அதைவிட மோசமாய் போனது காரணம், இப்பொழுது நம்முடைய மக்கள் படிப்பு, அறிவு, பக்தி, தெளிவு, நுட்பம், ரசாயனம் அல்லது ஊர்தி போன்றவைகளெல்லாம் படித்து முன்னேறிவிட்டதினாலே அவர்கள் கீழ்த்தரமான மக்களாய் மாறிவிட்டார்கள் என்று நான் வருத்தமடைகிறேன். அது மட்டுமல்ல, மிஷினரிகள் நமது நாட்டுக்கு வந்து ஊழியம் செய்தபோது இவர்களுக்கு உள்ளே இருந்த துவேஷம், அதாவது வெறுப்புகள், தள்ளி வைப்புகள், ஒதுக்கி நின்று வாழ்ந்தது, அவைகள் மிகவும் மோசமாயிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிஷனரிமாரே இவர்களுடைய ஜாதியை பேரையும் வைத்து ஜாதியை வைத்து எழுதி இவர்கள் இந்த ஞானஸ்தானத்தில் பங்கு பெற்றார்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அதை நான் வாசிக்கும்போது இயேசு இன்னும் இவருடைய இருதயங்களை தொடவில்லை என்று தான் நான் நம்புகிறேன். ஏனென்றால் ஜாதி என்பது நான் சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். ஜாதியில் என்னை பார்க்கும்போது என்ன ஜாதி என்று உங்களுக்கு தெரியாது. என்னுடைய குணத்தை வைத்துத்தான் குலத்தை நீங்கள் பண்ணலாம். குலத்தளவாகுமாம் குணம், அல்லது குணத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனை இந்த குலத்தை சேர்ந்தவன் என்று வைக்க வேண்டும். அதை நான் இப்பொழுது பேச விரும்பவில்லை. அப்பொழுது இப்படி ஜாதி துவேஷம், வெறுப்பு அல்லது ஒதுக்கி வைத்து இருந்ததினாலே தஞ்சையில் மிஷினரி போதகராக பணியாற்றிய ஐபி ஐயரோ அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட இந்திய திருச்சபை மக்கள் ஜாதி வேறுபாடின்றி சமத்துவ சகோதர அன்புடன் பழக வேண்டும் என வற்புறுத்தினார். வந்த மிஷினரிகள் அனைவருமே தெற்கு பகுதியில் இருந்தவர்கள் கூட ஏராளம் நான் புஸ்தகங்களை வாங்கி வைத்திருக்கிறேன். எழுதப்பட்டவர்கள் நம்ம ஆளுங்க இப்போ தான் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அதை ஆராய்ச்சி செய்து இப்படிப்பட்ட விரோதங்கள் இருந்திருக்கின்றன, வேறுபாடு இருந்திருக்கின்றன. நல்ல சமஸ்கிருத வார்த்தை துவேஷம் என்பது வெறுப்போடு கூட தள்ளி வைக்கிறது. இந்நிலையில் உயர் ஜாதி கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு மட்டும் தனி இருக்கைகள் வேண்டும் மற்றும் தனி ராப்போஜனம் தரும்படி ஐயரை வேண்டினார்கள். அவரோ ஆலய ஆராதனையில் அனைவருக்கும் ஒரே பாய், ஒரே ராப்போஜனம் என கண்டிப்புடன் கூறிவிட்டார். வெகுண்டு எழுந்த திருச்சபையிலிருந்து வெளிநடப்பு செய்த அந்த உயர்ஜாதி கிறிஸ்தவர்களுக்கு ஆலய கல்லறைகள் இடமில்லை என்று தண்டித்தார். அப்போது நடுநிலைமை வகித்த வேதநாயக சாஸ்திரியாரை அம்மக்களுக்கு நல்லுரை கூறுமாறு ஆபரோ ஐயர் கேட்டுக்கொண்டார்.
இந்திய மக்கள் மத்தியில் நிலவிய ஜாதி வேஷ கொடுமையை நன்கு அறிந்திருந்த சாஸ்திரியார் இயேசுவின் அன்பை முழுவதும் புரிந்து தங்களை மாற்றிக்கொள்ள அம்மக்களுக்கு இன்னும் கொஞ்ச காலம் அவகாசம் அளிக்குமாறு ஐயரை வேண்டினார். இதை தவறாக புரிந்து கொண்ட மிஷினரிகள் சாஸ்திரியார் மீதும் நடவடிக்கை எடுத்தார்கள். சாஸ்திரியார் இதை கொஞ்சம் கீழே இறக்கி வைத்தால் மக்கள் நல்லா ஆவார்களே என்று தாமதப்படுத்தினார். திருச்சபையிலிருந்து விலக்கப்பட்டவர்கள் வேதநாத சாஸ்திரியார் வீட்டிலே கூடி ஆராதனை நடத்தினார்கள். 1829ஆம் ஆண்டு சாஸ்திரியாரின் திருச்சபை சுவிசேஷ வேலை பறிபோனது. அவர் வேலையை நிறுத்திவிட்டாங்க. பாருங்கள், அவர் மக்களுக்காக பேசுனதை அவங்க எடுத்துக்கொண்டு உமக்கு நாங்கள் டயசிஸ்னு அந்த காலத்தில் இல்லை, ஆனால் இந்த சபை என்னுடைய அமைப்பிலிருந்து உமக்கு சம்பளம் தரமாட்டோம் என்று நிறுத்திவிட்டார்கள். அது மட்டுமன்றி அவரது மகள் ஞானதீபமும் மிஷினரி பள்ளியில் ஆசிரியாய் வேலையிலிருந்து நீக்கப்பட்டாள். ஏனென்றால் உன் மகளுக்கு சம்பளத்தை வச்சு தானே. அப்போல்லாம் பெரிய சம்பளம் கிடையாதுய்யா, 30 ரூபா, 35 ரூபா, 40 ரூபா. இவருக்கு என்ன 32 ரூபா கொடுத்துருக்காங்களா. இந்த அம்மாவுக்கு பள்ளிக்கூடத்தில் வேலை செஞ்சதுக்கு 28 ரூபா என்னமோ கொடுத்தாங்களாம். அந்த வருமானத்தையும் இழந்த நிலையில் சாஸ்திரியார் மிகுந்த இன்னலுக்கு உள்ளானார். வேதனை நிறைந்த இச்சூழ்நிலையில் ஆதரவு தேடி இறைவனை நோக்கி இப்பாடலை இயற்றி பாடினார். வேதநாத சாஸ்திரியார் நெருக்கடி நிலைமையை அவரது பாலிய சிநேகிதனுக்கும் சக மாணவனுமாயிருந்த சரபோஜ மன்னனுக்கும் தெரிய வந்தது. நண்பனை வரவழைத்து வினவினார். தனம் அரமனையிலே மாதம் 2 நாள் கவி பாடி 35 ரூபாய் மாத சம்பளம் கொடுத்தார். மன்னனுக்கு நன்றி கூறி தன் வேண்டலுக்கு மன்னன் மூலம் பதில் கிடைத்த இறைவனுக்கு மற்றும் பல சரகணங்களையும் சாஸ்திரியார் இப்பாடலுடன் இணைத்தார். மேலும் ஒரு தோத்திர பாடலையும் தனது ஜெப மாலையிலேயே எழுதினார். எனக்கு ரொம்ப பிரியம். அந்த காலத்தில் எப்படியெல்லாம் சித்திரவதை பயிற்றிருக்கிறார்கள். இவர் என்ன பரலோகத்திலிருந்து தான் இறங்கி வந்தார். அவரும் மனுஷன்தான். அவர் மக்களுக்காக ஃபீல் பண்ணார். வேதநாத சாஸ்திரியாரின் ஊழியத்தை பின்தொடர்ந்த ஞானசிகாமணி சாஸ்திரியார் பல குறுகிய மன்னர்களின் பேரவைகளுக்கு சென்று கதாகாலட்சேபம் செய்தார். அவருக்கு கடைசி நாட்களில் கண் தெரியாத சமயத்தில் கூட நான் நினைக்கிறேன் இப்போ இருக்கிற வேதநாத சாஸ்திரியாருடைய அப்பா தான் ஞானசிகாமணின்னு நினைக்கிறேன். அவர்களே நான் அடிக்கடி சந்திச்சிருக்கிறேன். அப்பொழுது நான் சிறுவன், ஒரு 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் தான் படித்து கொண்டிருந்தேன். சண்டே கதாகாலட்சேபம் இறைவனின் திருப்பணியை செய்தார். திருவாங்கூர் மகாராஜாவின் அரண்மனையிலும் இவ்வாறு நற்செய்தி பணியாற்றினார். இதை முடித்து திருவனந்தபுரத்திலிருந்து திரும்பிய அவர் பழகுடி என்ற ஊருக்கு அருகில் காட்டுப்பகுதியில் மாட்டு வண்டியில் வந்து கொண்டிருந்தார். அப்போது அவர்களுக்கு எதிரிலே புலி ஒன்று பாதையில் நின்றது. செய்வது அறியாது அனைவரும் திகைத்தார்கள். சாஸ்திரியார் தன்னுடன் இருந்த அனைவருடனும் பாதையில் முழங்காலில் நின்று இப்பாடலை உருக்கமுடன் பாடினார். அவர் பாடிய நேரம் முழுவதும் அப்புலி அசையாது நின்றது. அப்போது அங்கு வந்த 2 ஆங்கிலேயர்கள் புலியை சுட்டு வீழ்த்தி அவர்களை காப்பாற்றினார்கள். கதாகாலட்சேபங்களுடன் இந்நாட்களில் திருச்சபைகளில் இந்த இறைப்பணியை தொடர்ந்து செய்யும் பாகவதர் வேதநாயகம் சம்பவத்தை எடுத்து கூறினார். இதை இப்போ இருக்கிறவருடைய அப்பா தான் அந்த தேவசிகாமணி என்பவர் நம்புகிறேன். இந்த குடும்பத்தோடு நான் அதிக நாள் தொடர்பு கொண்டவன். நான் நினைக்கிறேன் எனக்கு 8-9 வயசு என்றால் எப்படியும் ஒரு 15 வயதிற்கு முன்னால், அதாவது 70 வயசுக்கு முன்பாகவே நான் இவர்களோடு தொடர்பு கொண்டவன். அதிலும் இப்போ இருக்கிற மூத்த வேதநாயகம் சாஸ்திரியார் அவர்களை நான் நன்கு அறிவேன். அவரை நான் என்னுடைய மலேசியா நாட்டில் இருக்கும் பொழுது கூட்டிக் கொண்டு போய் கதாகாலட்சேபம் செய்யவும் சிங்கப்பூரிலும் அவர் இருக்கவும் பல விடுதலைகளை செய்தோம். அவர்களுடைய மகன் இப்பொழுது கிளமண்ட், அவர் வயலின் வாசிப்பார். அவர் சிறுவனாக இருக்கும்போது நான் அவரை அறிவேன். 5 வயசு 6 வயது பையனாக இருக்கும்போது அறிவேன். ஆனால் இந்தியாவுக்கு வந்து நாங்கள் மெட்ராஸ் சென்னையில் தான் குடியிருந்தோம். ஆனாலும் அவர்களை பார்க்க போக முடியாது. ஏனென்றால் அவர்கள் பல இடங்களுக்கு போகிறவர். அவர் நம்மை பார்க்க நிற்க மாட்டார். ஆனாலும் எங்கெங்கு வந்தாலும் ஓடி வந்து ஐயரே என்று என்னை அன்போடு கட்டி தழுவுவார்.
இந்த அருமையான பாடலை எழுதின இந்த குடும்பத்தாரை இன்னும் பல பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.